தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற அண்மை செய்தி, புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து வருகிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அக்பர் இணைப்பில் இருக்கிறார். அக்பர், உங்களுடைய விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டிற்கான ரூபாய் 12,700 கோடி பட்ஜெட்டை நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது தாக்கல் செய்து வருகிறார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரானது கடந்த ஜூலை 31ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இந்நிலையில் இன்று பட்ஜெட் தாக்கல் இன்று காலை 9:05 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தற்பொழுது தாக்கல் செய்து வருகிறார். முன்னதாக சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து பட்ஜெட் கூட்டத்தொடரை துவக்கி வைத்தார். புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு மத்திய அரசானது 12,700 கோடி ரூபாய் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் இதற்கான பட்ஜெட் தாக்கல் தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிரதமர் மோடிக்கு பேரவையில் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இதில் உள்நாட்டு நிதி வருவாயாக 6,914 மத்திய அரசின் கொடையும் ரூபாய் 3,268 கோடி நிதி பற்றாக்குறையை போக்க மீதி 2,066 கோடி கடன் வாங்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ரங்கசாமி பேரவையில் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறை, சுற்றுலாத்துறை, சுகாதாரத்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கப்படும் எனவும் மேலும் முதியோர் பென்ஷன்கள் உயர்த்தி வழங்கப்பட எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் தனிநபர் வருமானமானது தற்போது நிலையாக உள்ளது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ரங்கசாமி தற்போது தொடர்ந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்து வருகிறார். அதாவது எதிர்கட்சிகள் கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை, முதல்வர் அமைச்சர்கள் மீது ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே கூறிய ஊழல் குற்றச்சாட்டு புகார்கள் குறித்து கேள்வி எழுப்பவும் திட்டமிட்டுள்ளனர். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி அக்பர்.